வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 38 நாளுக்கு பிறகு பெரிய தற்குறி வெளியே வந்திருக்கு பொது மேடையில கலந்துக்கிட்டதுக்கு. அதாவது அங்க போயிட்டு வந்தது டெல்லிக்கு பெரிய தற்குறி 12ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் சிபிஐ விசாரணைக்காக சிபிஐ பூஜை சிறப்பு பூஜை செய்வதற்கு விஜயை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா? அங்க சிறப்பு பூஜை செய்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த சிறப்பு பூஜையை முடிச்சிட்டு பொது மேடை மக்களை சந்திக்க மக்களை அங்க சந்திக்க அவங்களுக்குள்ள ஆட்களை கியூஆர் கோடு மூலமாட்டு வேண்டிய ஆட்களை மட்டும் உள்ள கூப்பிட்டு வச்சு கும்மாளம் போடுறதுக்கு அந்த பிரஸ்ஸுகளுக்கு மூஞ்சிய காட்டுறதுக்கும் என்னத்தையாவது வளருவாங்க இல்லையா அதை சொல்றதுக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ 38 நாளுக்கு பிறகு பெரிய தற்குறி சாரப்பாம்பு வெளியே வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்துல செங்கோட்டையன் அவரு ஏந்த வேண்டாத வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்க. அவருக்கு இருந்த மரியாதை என்ன அதிமுகவுல இப்போ இங்க சிங்சாங் போட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். இந்த செங்ஸ் சாட்டை சொல்ற மாதிரி செங்ஸ் தான் சொல்லணும். செங்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அரசியல்ல இருக்கிறேன், தேர்தல் களத்துல இருக்கிறேன், அரசியல் களத்துல இருக்கிறேன். ஆனா விஜய் அவர்களுக்கு இருக்கிறது போல வாய்ஸ் யாருக்குமே இல்லை. என்னைய ரோட்ல முன்னாடிலாம் சும்மா சர்வசாதாரணமா ரோட்ல போவேன் வருவேன், ஒரு பிரச்சனை இருக்காது, அன்பு தொல்லைகள் இருக்காது. ஆனா இப்போ எனக்கு நிறைய அன்பு தொல்லைகள் அதிகமாயிட்டே இருக்குது. காரணம் எங்கிட்ட விஜய் அவர்களோட நான் போய் சேர்ந்ததால, விஜய் அவர்களை நான் தலைவராக ஏற்றதால அவர்களுடைய ரசிகர்கள் அவர்களுடைய விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எங்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் கேட்கிறாங்க, அன்பு தொல்லைகள் அதிகமாகி கொண்டே போயிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி பேசியிருக்கிறாரு இன்னைக்கு நடந்த தற்கூரிகள் கூட்டத்துல. அப்புறம் வேற என்ன சொல்றாருன்னா, இஸ்லாம் மதத்திலே சொல்லி இருக்கிறார்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்ல மாட்டான். போல இந்து மதத்திலே சொல்லி இருக்கிறார்கள் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு பாடி இருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவ மதத்திலையும் சொல்லியிருக்கிறார் இயேசு இறைமகன் இயேசு மகான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு இந்த 3 மதத்திலும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கேட்காமலே கொடுப்பவர் தான் எங்கள் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கேட்காமல என்னத்தை தூக்கி கொடுத்தாருன்னு தெரியல. கொடுத்தாரு, கேட்காம கொடுத்தாருல, 41 உயிரை காவு வாங்கினார்ல, அதுதான் கேட்காமல கொடுத்தது. சரியா? என்னத்தை கொடுத்தாரு உங்க விஜய்? இந்த மக்களுக்கு என்னத்தை கொடுத்தாருன்னு சொல்லுங்களேன். அவர் இந்த படிக்க வைக்க அந்த படித்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு வச்சு செய்தார் இல்லையா? அது அந்த நலத்திட்டங்கள், அந்த சின்ன சின்ன உதவிகள், மோதிரம் கொடுக்கறது, அந்த சின்ன சின்ன பணங்கள் கொடுக்கறது, இந்த விஷயங்களை விஜய் மேடை போட்டு செய்தார் இல்லையா? அது அவருடைய விளம்பரத்துக்காக தான் தேடிக்கிட்டாரு. அவருடைய சினிமா மோகத்துக்காக சினிமாவை விளம்பரப்படுத்த ப்ரொமோஷன் அதுக்காக தான் அவர் செஞ்சாரே தவிர மனசார விஜய் ஒன்றும் செய்யல. சரியா? மனசார செய்யற ஆளு இந்த 38 நாளைக்கு ஒருக்கா 60 நாளைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா வெளியே எட்டி பார்க்கறது மனசார செய்யக்கூடிய வேலை இல்லை. மக்களோட களத்துல இறங்கி போராடுறவன் தான் உண்மையான தலைவன். சரியா? அந்த விதத்துல விஜய் கடுகு அளவு கூட அதுல பொருந்தாது. விஜய் இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவரு அப்பப்போ எட்டி பார்ப்பாரு. அப்புறம் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்குதா, இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு போய் படுத்துக்குவாப்ல. அப்புறம் இழுத்து போட்டு பூத்திட்டு படுத்துக்குவாப்ல. அப்புறம் கொஞ்ச நாள், ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம் ஆளை காணாது. அதுக்கப்புறம் மெதுவா எட்டி பார்ப்பாப்ல. என்ன விஜய் அந்த கூட்டத்துல ஒரு தற்குறி பேசியிருக்குது. என்ன பேசியிருக்குது அப்படின்னா, ஒரு குட்டி கதை சொல்லியிருக்குது. பொதுவா தலைமை பெரிய தற்குறி தான் அந்த குட்டி கதையை சொல்லும். இன்னைக்கு சின்ன தற்குறி ஒன்று குட்டி கதை சொல்லியிருக்கு, ராஜ கதை சொல்லியிருக்குது. ஒரு ராஜா உடம்புக்கு முடியாம இருந்தாராம். அப்போ ஏதோ ஒரு மரத்துல குருவி கூடுல அந்த முட்டை இருக்குமா, அந்த முட்டை எடுத்துட்டு வந்தாக்கி கொடுத்தா ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம குணமாயிரும் அப்படின்ட்டு யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுக்கப்படும் ராஜா சொல்லியிருந்தாராம். உடனே அந்த சின்ன தற்கூரி மாதிரி பெரிய தற்கூரிகள் வேற தற்கூரிகள் போயிட்டு மரத்து மேல ஏறி அந்த மரத்து மேல 3 முட்டை இருந்துச்சான். அதுல 3 முட்டையில ஒரு முட்டை எடுக்கும்போது தவறி விழுந்துருச்சான். 2வது கஷ்டப்பட்டு மறுபடியும் போயிட்டு 2வது முட்டை எடுத்தாராம். எடுத்து கீழே இறங்கி வந்துட்டு வர வழியில அதுவும் தவறி விழுந்து உடஞ்சி போச்சான். தற்கூரியல் தானே, தற்கூரியல்னா அப்படிதான் இருக்கும். அப்புறம் திரும்பவும் என்ன செய்ய, ஐயோ பொற்காசு கிடைக்காம போயிருமா, ராஜா உயிரை காப்பாற்ற முடியாம போயிருமா அப்படின்ட்டு இவர் மறுபடியும் அந்த மரத்து மேல ஏறி 3வது முட்டை எடுக்க போனாராம். அந்த மரத்து மேல ஏற போகும்போது நிறைய பூச்சிகள் இருக்குமா, பாம்புகள் இருக்குமா, இது எல்லாத்தையும் மீறி தான் அதை போய் எடுக்கணுமா. எடுத்து என் மூதேவி, அந்த மூதேவி தற்குறி முதல்ல அந்த 3 முட்டை எடுத்துக்கலாம்ல தற்குறி, எதுக்கு ஒன்னொன்னா நீ எடுத்துட்டு வர தற்குறி. அப்ப 3வது முட்டை எடுத்துச்சான். எடுத்துட்டு அங்க ராஜாட்ட கொண்டு கொடுத்தாராம். கொடுக்கும்போது அந்த ராஜாவுக்கு முட்டை உடைச்சி தூர போட்டு அந்த தோடை வச்சுதான் அது என்னமோ குணப்படுத்தினாங்களாம். என்னமோ சொல்றேன்.
ஏதாவது பொருந்துதா தற்கூரி நீங்க பேசுறது அதுக்கு? அப்ப இது போல நம்மளை வந்து சீரமைச்சுக்கணும், கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ ஒண்ணு புலம்பிட்டு இருக்குது அந்த தற்கூரி. அப்படியே விஜய் காட்டுறாங்க கேமரா பக்கத்துல. ஐயய்ய, இவங்க கூட இருந்து நம்ம அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி உழவும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த மூஞ்சி இருக்கு இல்லையா, அந்த மூஞ்சி அப்படி காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து இந்த விஜய் அவர்கள் கூட்டத்துல வந்து இந்த மாதிரிதான் காமெடிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அடுத்தல விஜய் பேச இருக்கிறாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கறது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு காலம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.